Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical application formல நம்ம யாருமே இந்த courses-ஐயும் colleges-ஐயுமே நம்ம add பண்ணிருக்க மாட்டோம், choose பண்ணிருக்க மாட்டோம். இந்த courses-ஐயும் college-ஐயும் எப்ப நம்ம choose பண்ணுவோம், apply பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா counseling-ல தான் நம்ம அத add பண்ணுவோம், apply பண்ணுவோம். அந்த counseling-ல அப்படி courses-ஐயும் colleges-ஐயும் choose பண்ணி add பண்றதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா choice filling. So இந்த counseling-ல இந்த choice filling-ல ஏன் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படினு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீட் அலாட் பண்ணி கொடுக்கிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம எவ்வளவு கரெக்ட்டா பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். சோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு ஆட் சாய்ஸஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஆட் சாய்ஸஸ் அப்படினா உங்களுக்கு கவுன்சிலிங்ல லிங்க் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் முடிப்பீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்க்கு அப்புறமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். அதுல டிஸ்ட்ரிக்ட் வைஸா, கேட்டகரி வைஸா, கேட்டகரிங்கிறது கவர்மெண்டா financing தான் அப்படிங்கிறது, அடுத்தது கோர்சஸ், அதுக்கு அடுத்து காலேஜ் நேம் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுடைய சாய்ஸஸை ஆட் பண்ண போறீங்க. சோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸா கவர்மெண்ட் வேணும்னா பிஎஸ்சி நர்சிங் என்ன காலேஜ் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மை சாய்ஸ். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மை சாய்ஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். நீங்க என்னென்ன சாய்ஸஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அதை மை சாய்ஸஸ் அப்படிங்கறத உங்களுடைய சாய்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி கோர்சஸையும் காலேஜஸையும் டிஸ்ப்ளே ஆகும். அதை நீங்க சரி பண்ணிக்கணும். அந்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் 1 2 3 4 காமிக்கும். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து ப்ரிவியூ சாய்ஸ். மூணாவது ப்ரிவியூ சாய்ஸ்னா நீங்க என்னெல்லாம் உங்க சாய்ஸஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்றது. நாலாவது லாக் சாய்ஸ். இந்த லாக் சாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க என்னென்ன சாய்ஸஸ், என்னென்ன கோர்சஸ், என்னென்ன காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க லாக் பண்ணணும். லாக் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சீட் அலர்ட் ஆகும். அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். எந்த மொபைல் நம்பர் அப்ளிகேஷனுக்கு கொடுத்திருந்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் நம்பர்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். இந்த ஓடிபி போட்டு உங்களுடைய கோர்சஸ், காலேஜஸ் சாய்ஸஸை நீங்க லாக் பண்ணணும். இப்போ நீங்க பண்ண போறது என்னன்னா ஒரு ஹோம்வொர்க் மாதிரி பண்ண போறீங்க. நம்மளுக்கு கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு இன்னமும் 1 month அல்லது 1.5 months டைம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி நீங்க உங்களுடைய பேஷன், உங்களுடைய ட்ரீம் படி உங்களுடைய கோர்சஸ், காலேஜஸ் செலக்ட் பண்ணி உங்களுடைய கரியருக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம தான் பண்ண போறோம். நம்ம எப்படி பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். ஈவன் நீங்க ஒரு லோ கட் ஆஃப்ல இருந்தா கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா இதைத்தான் நம்ம சரியா பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியணும். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், என் கார்ட்ல அட்டாச் பண்றேன், அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துட்டு உங்களுடைய பேஷன், உங்களுடைய ட்ரீம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜை தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த கவுன்சிலிங்ல, சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜ் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. 2-3 கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்க. மோர் தென் ஒரு 6 கோர்ஸாவது செலக்ட் பண்ணுங்க. அந்த 6 கோர்சஸ்க்கும் நீங்க கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 6 கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் காலேஜ் கொடுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எப்படி கொடுக்குறோங்கிறது, அந்த ப்ரியாரிட்டின்னு சொல்றேன் பாத்தீங்களா, இந்த ப்ரியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் உங்க காலேஜையும் கோர்ஸையும் சூஸ் பண்றது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்ன, பிடிச்ச காலேஜ் என்ன அப்படிங்கறத கொடுங்க. செகண்ட் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், பிடிச்ச காலேஜ் என்ன அப்படிங்கறத கரெக்டா 1 2 3 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி சீட் அலர்ட் ஆகும். எப்படின்னு கேக்குறீங்களா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய கமிட்டி வைஸ் சீட்ஸ் இருக்கா இந்த காலேஜ்ல அப்படிங்கறத கம்ப்யூட்டர் செக் பண்ணும். அதுக்கேத்த மாதிரி தான் அலர்ட் ஆகும். அதுல நீங்க உங்களுடைய கமிட்டி படி இந்த கோர்ஸ் இல்ல அப்படின்னா செகண்டா என்ன கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறது தான் செக் பண்ணும். நீங்க இதுக்காக இல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நர்சிங், அதை 10வது இடத்துல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்படி அலர்ட் ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்திருக்கீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸை தான் கம்ப்யூட்டர் பார்த்து உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணும். சோ அந்த மாதிரி தான் சொல்றேன், இந்த ப்ரியாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இப்போ நான் நர்சிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணுங்கிறதுனால, அதுவும் எம்எம்சி தான் வேணுங்கிறதுனால நர்சிங் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய 6 கவர்மெண்ட் காலேஜையுமே எனக்கு மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் நான் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். சோ அடுத்தது எனக்கு கவர்மெண்ட் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அடுத்த கோர்ஸ் எனக்கு பிஃபார்ம் பிடிக்கும் அப்படிங்கறதுனால பிஃபார்ம்ல இருக்கக்கூடிய 2 கவர்மெண்ட் காலேஜையும் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது எனக்கு பிபிடி பிடிக்குங்கிறதுனால பிபிடியோட கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்து அது
எனக்குரிய காலேஜ் என்ன காலேஜஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல எந்த கோர்ஸ், இந்த 19 கோர்சஸ்ல எந்த கோர்சஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 2 அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 19 கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் பிடிக்குமோ அந்த 19 கோர்சஸையும் கொடுத்து எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்தது வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த நர்சிங் மட்டும்தான், அது கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, செல்ஃப் ஃபைனான்சிங் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நீங்க இந்த பிஎஸ்சி நர்சிங் 6 காலேஜ் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா பிஎஸ்சி நர்சிங் உடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கும். ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 சாய்ஸஸ் ஆவது கொடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வர்றீங்கன்னா மினிமம் 50 காலேஜஸ் ஆவது கொடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா கோர்சஸ்க்குமே சொல்றேன், பிபிடினாலும் பிஃபார்ம்னாலும் பிஓடினாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 50 காலேஜஸ் ஆவது சாய்ஸஸ் கொடுங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் இருக்குதோ அத்தனை கவர்மெண்ட் காலேஜஸுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மாதிரி நீங்க ப்ரியாரிட்டி படி, வரிசைப்படுத்தல் படி நம்பர் ஆஃப் சாய்ஸஸை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க இப்போ பண்ண போறது உங்களுடைய கேரியரை நீங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ நீங்க வந்து ஹை கட் ஆஃபா இருந்தாலும் சரி, ஆவரேஜ்ல இருந்தாலும் சரி, லோ கட் ஆஃபா இருந்தாலும் சரி, இது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அதனால சாய்ஸஸ் வந்து குறைஞ்சபட்சம் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. காலேஜஸ் நிறைய, எல்லா காலேஜஸுமே அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு கோர்சஸுக்கும். அண்ட் நீங்க கோர்சஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் மட்டும் எடுக்காதீங்க, மோர் தென் 6 கோர்சஸ் ஆவது எடுத்து அதுக்குரிய எல்லா காலேஜஸையுமே நீங்க கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 19 கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஆர்டரா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.